ஸ்டாப். எதுக்குன்னு பாக்குறீங்களா? இப்ப 2 ரீலுக்கு முன்னாடி பார்த்த ரீல் என்னன்றதை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல இல்லைங்களா? இவ்வளவு டீகண்டிஷனிங் ஆயிடுச்சுங்க நம்ம மூளையும் நம்ம உடம்பும். உட்காந்த இடத்துல இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், பாடி ஹெல்தியா மாறும், வலி இல்லாம வாழ முடியும். நம்பர் 1, ஆல்டர்னேட்டா லெக் லிஃப்ட் பண்ணி விடுங்க. நம்பர் 2, கையை ஃபார்வர்ட் அண்ட் அப் லிஃப்ட் பண்ணி விடுங்க. நம்பர் 3, சைட் வேஸ் லிஃப்ட் பண்ணி விடுங்க. நம்பர் 4, நோஸ் லெவல்ல வச்சுட்டு கையை சைட்ல லிஃப்ட் பண்ணி விடுங்க. நம்பர் 5, இது மாதிரி கையில வச்சுட்டு மேல தூக்கி தூக்கி விடுங்க. நம்பர் 6, காலை இது மாதிரி முட்டி மடக்காம தூக்கி தூக்கி விடுங்க, கிக் பண்ற மாதிரி பண்ணுங்க. நம்பர் 7, குதிகால நல்லா மேல தூக்கி தூக்கி விடுங்க. நம்பர் 8, காலை தூக்கி டேப் பண்ணி விடுங்க. நம்பர் 9, எந்திரிச்சு நின்றுட்டு ரிலாக்ஸ்டா உட்காருங்க. கீழே குனிஞ்சு தரையை தொட்டுட்டு கையை நல்லா மேல பாருங்க, நல்லா ஆர்ச் பேக் பண்ணுங்க. 11, கையை கொத்துட்டு நல்லா உடம்ப ரொட்டேட் பண்ணுங்க. 12, கையை சாச்சிட்டு இந்த பக்கம் ரீச் பண்ணுங்க. காலை இது மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு இது மாதிரி குனிஞ்சு நிமிருங்க. டிஜிட்டல் உலகம்ன்றது வரப்பிரசாதங்க. நம்ம கரெக்டா பயன்படுத்தினா உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி பாருங்க, ஹெல்த்தியா ஆப்டிமைஸ் பண்ணுங்க. இதுல இம்பார்ட்டன்டான விஷயமே கன்சிஸ்டன்சிங்க, தொடர்ச்சியா பண்றது, டிசிப்ளினுங்க, ஒரு விஷயத்தை விடாம பண்றது. இது ரெண்டும் தான் உங்களை மாத்தும். உட்காந்து எக்ஸசைஸ் பண்றத 2007 சொல்லிட்டாங்க அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன். எக்ஸசைஸ் இஸ் மெடிசன். இந்த சிம்பிளான ஃப்ரீயான மெடிசன் எடுத்துக்கோங்க. லைஃப் லாங்கா பெயின் ஃப்ரீயா, டிசீஸ் ஃப்ரீயா வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.